வருகின்ற 4ஆம் தேதி தமிழ்நாட்டில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய நிலையில் அதற்கான அலுவலர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். வாக்கு எண்ணும் மையத்திற்குள் செல்ல QR கோடு மற்றும் புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டை அவசியம் என்ற நிபந்தனை தற்போது விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றி கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், விவரங்கள். நிச்சயமாக தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி எண்ணப்பட உள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை இந்திய தேர்தல் ஆணைய அதிகாரிகள் மேற்கொண்டு வரும் நிலையில் இந்நிலையில் தற்போது இந்திய தேர்தல் ஆணையமானது ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதன்படி வாக்கு எண்ணிக்கை பணியில் ஈடுபடும் தேர்தல் ஆணைய அலுவலர்கள் மற்றும் அதிகாரிகள் அனைவருக்கும் QR கோடுடன் கூடிய அடையாள அட்டை வழங்கப்படும் என்றும், இந்த அடையாள அட்டை சோதனை செய்த பிறகு அவர்கள் அந்த வாக்கு எண்ணிக்கை பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை மையங்களை பொறுத்தவரையில் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு ஒவ்வொரு அலுவலர்களும் 3 நிலையில் சோதனை செய்யப்பட்டு அதன் பிறகுதான் அந்த வாக்கு எண்ணிக்கை மையங்களுக்குள் அனுமதிக்கப்படுவார்கள். அதன்படி பார்த்தால் வாக்கு எண்ணிக்கை பணியில் ஈடுபடும் தேர்தல் அலுவலர் மற்றும் உதவி தேர்தல் அலுவலர்கள் மற்றும் பல்வேறு பணியாளர்கள் இருந்து அனைத்து பணியாளர்களுக்கும் இந்த ஆண்டு முதன்முறையாக QR கோடுடன் கூடிய அடையாள அட்டை வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஒவ்வொரு நிலையிலும், அதாவது முதல் சோதனை, 2வது சோதனை மற்றும் 3வது சோதனை என்று ஒவ்வொரு நிலையிலும் இந்த QR கோடுகள் சரிபார்க்கப்பட்டு அனைத்தும் உறுதி செய்யப்பட்ட பின்னரே அவர்கள் வாக்கு எண்ணிக்கை மையத்திற்குள் பணியில் ஈடுபட அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஊடக பணியாளர்களுக்கு என்று தனியாக ஒரு ஊடக அறையும் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இவ்வாறு அந்த வாக்கு எண்ணிக்கை பணியில் பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடு மேற்கொள்ளும் வகையில் புதிதாக இந்த QR கோடு உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு வசதிகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையமானது தற்போது தெரிவித்துள்ளது. தங்களின் விவரங்களுக்கு நன்றி கண்ணன். கூடுதல் விவரங்களுக்கு இணைந்திருங்கள்.